நமக்கு ரொம்பவே புடிச்ச நடிகர்களுக்கு உண்மையாவே டப்பிங் குரல் கொடுக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? முதல்ல பார்க்க போறது ராதா. அதிக நடிகைகள் இவங்களுக்கு தான் டப்பிங் கொடுத்திருக்காங்க. சரிதா, ஸ்ரீபிரியா, ராதிகா மாதிரியான நடிகைகள் ராதாவுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்க்க போறது சொர்ணாக்கா. தூள் படத்துல சொர்ணாக்காவுக்கு குரல் கொடுத்தவங்க ஸ்ரீலேகா ராஜேந்திரன். இவங்க 80s காலத்துல இருந்தே நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய சீரியல்களையும் இவங்கள பார்க்க முடியும். அடுத்ததா ஸ்ருதிகாசன். ஸ்ருதிகாசனுக்கு நடிகை மடோனா செபாஸ்டின் குரல் கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்க்க போறது நதியா. ஆரம்பத்துல நதியாவோட நிறைய படங்களுக்கு குரல் கொடுத்தவங்க நடிகை மந்த்ரா தான். தெலுங்குல மந்த்ராவோட பெயர் ராசி. ஆரம்பத்துல விஜய் கூட நடிச்சு பயங்கரமா பெயர் எடுத்தவங்க தான் இந்த நடிகை மந்த்ரா. அடுத்து நம்ம பார்க்க போறது காஜல் அகர்வால். நடிகை காஜல் அகர்வாலோட ஆரம்ப கால தமிழ் படங்களுக்கு நடிகை ஷார்மி தான் குரல் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சூர்யா. நடிகர் சூர்யாவோட தெலுங்கு டப்பிங்க்கு அவரோட தம்பி கார்த்திக் அவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி கார்த்தியோட சில தெலுங்கு படங்களுக்கும் டப்பிங் கொடுத்தது சூர்யா தான். அடுத்ததா இலியானா. இலியானாவுக்கு டப்பிங் கொடுத்தவங்க நம்ம சுப்பிரமணியபுரம் சுவாதி தான். அடுத்து பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் அம்மன் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணனுக்கு குரல் கொடுத்தவங்க நடிகை சரிதா. அடுத்ததா நயன்தாரா. நயன்தாரா மட்டும் இல்ல, பல நடிகைகளுக்கு குரல் கொடுக்கறவங்க யாரு தெரியுமா? இந்த தீபா வெங்கட் தான். இவங்க ஆரம்பத்துல நிறைய சீரியல்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ டப்பிங்ல மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்திட்டு வராங்க. அடுத்ததா ஜாக்கி ஜான். ஜாக்கி ஜானோட சினிமா மட்டும் இல்ல, சுட்டி டிவில வரக்கூடிய கார்ட்டூன் கதாபாத்திரத்துக்கும் குரல் கொடுத்தவர் தான் இந்த முரளிக்குமார். இவரை நீங்க சில பாலச்சந்தரோட படத்துலயும் சீரியல்கள்லயும் பார்த்திருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மோகன். நம்ம மைக் மோகனோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய துணை நின்றது அப்படின்னா அவரோட அமைதியான மனதை கவரக்கூடிய குரல் தான். ஆனா அந்த குரலுக்கு சொந்தமானவர் மோகன் கிடையாது, எஸ்.என். சுரேந்தர். இவரை நீங்க சில படங்கள்ல பார்த்திருக்கலாம். முக்கியமா சென்னை 6,28,000 படத்துல இவருக்கு ஒரு சூப்பரான ரோல் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பார்க்க போறது ஊர்மிளா. ஊர்மிளா தமிழ்ல நடிச்ச இந்தியன் படத்துக்கு குரல் கொடுத்தவங்க நடிகை பானுப்பிரியா. அடுத்ததா மனிஷா கொய்ராலா. மனிஷாவுக்கு பல தமிழ் படங்கள்ல குரல் கொடுத்தவங்க நடிகை ரோகிணி தான். ரோகிணி மனிஷா கொய்ராலாக்கு மட்டும் இல்ல, ஐஸ்வர்யா ராய், ஜோதிகா மாதிரியான நடிகைகளுக்கும் குரல் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பிரம்மானந்தம். நம்ம எல்லாரையுமே பல படங்கள்ல ரொம்ப சிரிக்க வச்சவர் தான் தெலுங்கு நடிகரான பிரம்மானந்தம். அவருக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே குரல் கொடுத்துட்டு வரக்கூடியவர் நடிகர் எம்.எஸ். பாஸ்கர். அடுத்து நம்ம பார்க்க போறது அப்பாஸ். ஆரம்ப நாட்கள்ல அப்பாஸ் நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த எல்லா படத்துலயும் அவருக்கு டப்பிங் பேசினது சியான் விக்ரம் தான். அவருக்கு மட்டும் இல்ல, பிரபுதேவாவும் படத்துல நடிக்க வரும்போது அவருக்கு ஒழுங்கா டப்பிங் பேசவே வராது. அதனால விக்ரம் தான் அவருக்கும் டப்பிங் பேசியிருக்காரு. அடுத்து பார்க்க போறது கமல். பல மொழிகள்ல ரொம்பவே சரளமா பேசக்கூடிய நம்ம உலகநாயகன் கமலுக்கு தெலுங்கு டப்பிங் கொடுத்தது யாரு தெரியுமா? பிரபல பாடகர் எஸ்பிபி தான். அடுத்து நம்ம பார்க்க போறது ரஜினி. சூப்பர் ஸ்டார் ரஜினி தன்னோட சொந்த குரல்ல தமிழ் சினிமாவுல பேசினாலோ இவரோட நிறைய தெலுங்கு படங்கள்ல டப்பிங் பண்ணது யாரு தெரியுமா? பாடகர் மனோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.